ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐ ஒன் பி சீரிஸ் உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவங்க அந்த வான்வானோட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருந்தாங்க. அதை கொண்டு வந்து நம்ம வின் கிட்ட காட்டும் போது வின் ஷாக் ஆகி கத்திட்டு இருக்க, அதை கூட இவங்க பாசிட்டிவா திங்க் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மள ரொம்பவே கேர் பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்கங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. திரும்பவும் நம்ம வின் கேக்குறாங்க, உண்மையாவே என்னுடைய முகத்துல உனக்கு சந்தோஷம் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு. அப்பதான் இவளுக்கு எல்லாமே புரியுது. அப்ப நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா, ஏன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் நான் கோவமா இல்லாம வேற எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு வின்னும் சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்காம நான் சைன் பண்ணதுனால கோவமா, ஆனா நான் நிறைய டைம் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு வானும் வின் கிட்ட சொல்றாங்க. இது உன்னுடைய லைஃப் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, நீ பாட்டுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க திட்டுறாங்க. வின் ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால இதை பத்தின எல்லா விஷயமும் தெரியுது. ஸோ அவங்களுக்கு இது டென்ஷனாகவும் ஷாக்காகவும் இருக்கு. ஆனால் நம்ம வானுக்கு ரொம்பவே கேஷுவலா, ஏன்னா அவங்களுக்கு எடுத்ததும் சான்ஸ் கிடைச்சிச்சுங்கிறதுனால அவங்களால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ண இப்படி மாத்தி மாத்தி இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டென்ஷன்ல இப்படி திரும்பி வந்து நடந்து வரும்போது இவங்க ஒரு திங்ஸை தட்டி விட்டுறாங்க. பார்த்தா அந்த சின்ன டேபிள்ல இருந்த அந்த எஜினோப்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேக்டஸ் இருந்துச்சு இல்லையா, அது கீழே விழுந்து உடஞ்சிருது. அது உடஞ்சதும் அந்த விஷயத்தை விட்டுட்டு 2 பேரும் இந்த விஷயத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இது வந்து வான் வின்னுக்கு கிஃப்ட் பண்ணது இல்லையா, அதனால 2 பேரும் அச்சோன்னு சொல்லிட்டு வர, அதுலயும் நம்ம வானோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்து இறந்துட்டா மாதிரி, அச்சோ செல்லக்குட்டி, சின்ன வயசுலயே உனக்கு இப்படி ஆயிடுச்சேடா, நான் என்ன பண்ணுவேன், உன்னை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டனே, எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி உன்னை இப்படி சாகடிச்சிட்டாங்களடான்னு சொல்லிட்டு அந்த கேக்டஸை கையில தூக்கி வச்சுட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுது. அதை பார்த்து இன்னும் ஏய் ஒன்னும் இல்லை, அது இன்னொரு பிளான்ட்ல ஒரு பாட்ல மாத்திட்டோம்னா சரியா போயிடுன்னு சொல்ல, உங்களுக்கு புரியல, நான் இதை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும், என்கிட்ட குரூயலா நடந்துக்கிற மாதிரி இந்த கேக்டஸ் கிட்டயே நடந்துகிட்டீங்களே, அது பாவம் தானே, வாயில்லா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவும் லூசு மாதிரி அழுறாங்க. இவங்களுக்கு அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் ஆச்சுங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ மின்னும் சொல்லி பாக்குறாங்க, இரு நான் சரி பண்ணி தரேன், இருன்னு சொன்னாலும் கோச் கிட்ட அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க வானு. இப்படி போயிட்டே இருக்கும் போதுதான் அந்த ஸ்டெப்ஸு, அந்த டோரு, அந்த இடத்துல உள்ள ஃப்ளோரு எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. இவங்க வந்தோடனே கேட்டாங்க இல்லையா, சுத்தி முத்தி பாரு உனக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு, அது இப்போதான் இவங்க கண்ணுக்கு தெரியுது. எல்லா இடத்துல இருக்கிற டேப்பையும் இவங்க எடுத்திருக்காங்கிறது. ஸோ இப்போ கிச்சனுக்கும் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் பார்த்தா எந்த டேப்புமே இல்லை, எல்லா இடத்துல இருக்கிற டேப்பும் எடுத்திருக்கு. அச்சோ தப்பு பண்ணிட்டோமே, வழக்கம் போல நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம வான் என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க கிட்ட நார்மலா நம்ம சாரி கேட்கக்கூடாது, நம்ம கேட்குற சாரியில அவங்க நம்ம உடனே மன்னிச்சிடணுங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இவங்க நிறைய டிஷ் எல்லாம் மேக் பண்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நிறைய மேக் பண்றாங்க. நைட்டு டின்னருக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்களும் வின்னு வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரூம் முன்னாடியும் போய் தட்டி பாக்குறாங்க, ஆளை காணும், வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ஆளை காணும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இப்ப மார்னிங் ஆயிடுது. பாத்தீங்கன்னா நம்ம வின்னு தாம் கூட வந்து இறங்குறாங்க. தேங்க்யூ சோ மச் தாம், நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஒர்க்கே முடிஞ்சிருக்காது, நான் எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வந்து எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ற அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு தாமே நான் உன்னை இங்கேயே டிராப் பண்ணிட்டு போறேன்னு ஃபீல் பண்ணாத, என்னால் ஆக்சுவலி அங்கே வர முடியல, அதனால தான் உன்னை ட்ராப் மட்டும் பண்ணிட்டு போயிட்டேங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நீ வந்து கஃபேவையும் பார்த்துக்கிட்டு ஃபில்மையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு என்னையும் கவனிச்சுக்கிற, இது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம வான் வராங்க. வான் வந்து ஹே டாம் எப்போ வந்த, சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்க, நானா ஜஸ்ட் இவளை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் பார்க்குறான் அவனையும் பார்க்குறான், 2 பேர் மூஞ்சியும் பார்க்குறான். சரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி டாமும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, இப்போ நம்ம வின்னு உள்ள வராங்க. வரும்போது நைட் ஃபுல்லா நான் உங்களுக்காக வெயிட் பண்ண, ஆளை காணுன்னு சொல்ல ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொன்னாலும்
ஆஹா நம்மளை வீட்டை விட்டு துரத்த போறாங்கன்னு சொல்லிட்டு வானுக்கு பயங்கரமா அழுக வருது. என்ன மறுபடியும் நீங்க வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா அதுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்க சொல்றத நான் கேட்கலன்னு தானே இப்ப என்னை வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்க. எனக்கு தெரியும் நான் தப்பு தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வின்னும் சரி 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 நீ கொஞ்சம் அமைதியா இரு, முதல்ல உள்ள வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுமே இந்த எஜினாப்சிஸ் இருக்கு இல்லையா, அதை இவங்க மறுபடியும் அதே பாட்டிலே வச்சிருக்காங்க. அந்த பாட்டை நைட் ஃபுல்லா உட்காந்து ஒட்டியிருக்காங்க. ஒட்டி அதுலயே அந்த கேக்டஸை வச்சு இவங்க கிட்ட கொடுக்க இவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்கல. சாரி என்னாலதான் உடஞ்சிருச்சு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் எங்க போயிருந்தேன் தெரியுமா, வான் கூட நீ போட்ட அக்ரிமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்றதுக்காக போனேன். நானும் டாமும் போயிட்டு லாயர் கிட்ட கொடுத்து இதனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அப்படி ப்ராப்ளம் வந்தா அதை சால்வ் பண்ண நம்மளால முடியுமான்னு சொல்லி கேட்கறதுக்காக போனேன்னு சொல்ல, அதுக்கு இவங்க நான் தான் அதில் சைன் பண்ணிட்டேனே இனிமே அதை ஒன்றும் பண்ண முடியாது தானேன்னு சொல்லி கேட்க, அப்படிதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹோல் கிடைச்சாலும் அது நமக்கு நல்லது தானே, அதை பார்க்கறதுக்கு தான் போனேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வானு ரொம்பவே எமோஷன் ஆகி ஐயோ காட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளு இவ்வளோ நாள் கிடைக்காம போயிட்டாங்களே, நீங்க எவ்வளோ கைண்டா இருக்கீங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே என்கிட்ட இவ்வளோ கைண்ட்னஸோட நடந்துகிட்டதே கிடையாது, எனக்காகவே யோசிச்சு எனக்காகவே வாழ்றீங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி வான் சொல்ல, அதுக்கு நம்ம வின்னு நீ எதுவுமே பண்ண வேணாம், இனிமே என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு, அது மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இனிமே உங்ககிட்ட சொல்லாம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேங்கிற மாதிரி நம்ம வானும் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க வேணும்னா, நீ உனக்கு தேவையான அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 போதும், சிம்பிளா எடுத்து வச்சுக்க, எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு சொன்னதும் இவங்களும் அந்த அழுதுகிட்டு இருந்ததோடய அப்படி கிளம்ப போறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம மிடி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு லாக் ஆகியிருக்கு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ மிடி இப்ப கால் பண்ண கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வான் நல்லா தூங்குறாங்க, வின் மட்டும்தான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்து பார்த்தா மிடி தான் கால் பண்றா. கடுப்பு மேல இவங்க போனையும் வச்சிடுறாங்க. இப்போ டாம் சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வருது. டாமும் இவங்களும் பேசும்போது டாம் கேட்பான், நீ அந்த பொண்ணை லவ் பண்றியான்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி கேட்குறன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ இவ்வளோ கேர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, நீ ஒரு பொண்ணை இவ்வளோ கேர் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை நீ லவ் தானே பண்ணியிருக்கணும், அதுக்கு தான் கேட்குறேன்னு சொல்ல, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாதா டாம், லவ்னால நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டுட்டேன்னு, அந்த பெயின் எனக்கு மறுபடியும் வேணான்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு என்னால் அதுக்குள்ள போக முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன மாதிரியே யாரோ இவங்களை நல்லா பயமுறுத்தி விட்டுருக்காங்க போல, இனிமே லவ்வே பண்ண முடியாத அளவுக்கு இவங்களும் அப்படிதான் பயந்து போயிருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காரை பாத்துடுறாங்க. காரை பார்த்ததுமே ஹே வின் வின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க கார் போன் வருது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்ப அந்த நேரம் ஆப்போசிட்ல ஒரு கார் வரேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இடிக்காம போகணுமேனு இவங்க ஒரு பக்கம் வளைக்க, அப்படியே மேவோட கார் பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் போஸ்ட்ல போய் மோதிடுது. மோதி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனா இவங்களுக்கு அது தெரியவே இல்லை. நம்ம விண்ணுக்கு அவங்க ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க இப்போ. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் இவங்க இறக்கி வச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம வானை பார்த்தீங்கன்னா அங்கே டென்ட் போடுறதுக்காக கீழே அந்த கம்பியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியாதனமா ட்ரிப்புன்னு கூட்டிட்டு வந்து நான் கூட ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன், இந்த மாதிரி வேலை வாங்குறாங்களேன்னு அழுதுகிட்டே நம்ம வானை அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னங்க சத்தன்னு சொல்லி வின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அழுதுகிட்டே பண்ணுறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி அழகா டென்ட்டை போட்டுட்டாங்க. அப்படியே பார்த்தா அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம வானுக்கு ரொம்பவே அந்த இடம் பிடிச்சிருக்கு. ஸோ வின்னும் சொல்றாங்க, பாத்தியா எவ்வளோ அழகா இருக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ அப்பப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு ஆக்ட்ரஸ்னா சும்மா எனக்கு என்னாலும் இருக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் உன் மனசை நீ ரிலாக்ஸா வச்சுக்க முடியும்னு சொல்ல, அதுக்கு நம்ம வானு பயங்கரமான ஆள். இது என்ன சொல்லுதுன்னா,
எனக்கு தெரியுமே நீங்க ஏன் இப்ப என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு கோஸ்ட்னா பயம். இந்த ட்ரிப்ல தனியா வந்து இருந்தா எப்படா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதானே இங்க நடந்திருக்கு. என்னவோ எனக்கு நல்லது செஞ்ச மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்லி இவங்களும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு வாவ் சீனரி அழகா இருக்குல்ல, நம்ம ஏன் அப்படியே நடந்துகிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன மேவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க ஒரே பரபரப்பா இருக்கு. மேனா யாரு, அங்க வந்து அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து குமிஞ்சிருக்காங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் வாசல் நின்றுட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியல. இப்போ அந்த ரூம்குள்ள போன மிடி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட என்னாச்சு டாக்டர், எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த டாக்டரும் இல்ல ஈவினிங் தான் ரிப்போர்ட்லாம் வரும், அப்ப பாத்துக்கலாம், இப்போ ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன்ல வைங்கன்னு சொல்றாங்க. வெளியில வெயிட் பண்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா இவங்க ஸ்டேபிளா இருக்காங்கன்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லிக்க வேணாம், அது மட்டும் இல்லாம இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம மேவை மிடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ட்ரிப் வந்தவங்க நடந்து வந்து ரொம்பவே டயர்டா இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நம்ம வானை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கூட இதுக்கப்புறம் எடுத்து வைக்க மாட்டேங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முடியாம இருக்காங்க. அட்லீஸ்ட் ஸ்லோவாச்சும் நடந்து போங்களேன், ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹே இதுவே ஸ்லோ தான் பாரு, வியூஸ்லாம் எப்படி இருக்கு, அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டே நடந்தோம்னா நமக்கு டயர்ட்னஸே தெரியாதுன்னு சொல்லிட்டு வின்னும் சொல்றாங்க. வானதுக்கு வியூலாம் நல்லா தான் இருக்கு, என் கால் தான் நல்லா இல்லை, என்னால நடக்க முடியல, நம்ம ஒரு இடத்துலயே உட்காந்து இந்த வியூ வந்து பார்க்க கூடாதா, ரசிக்க கூடாதா, எதுக்காக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம்னு கேட்க எல்லாமே உன்னுடைய கெரியருக்காக தான், நடந்துகிட்டே பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்புறம் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா சின்னதா ஒரு ரிவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கு. வானுக்கு வா சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்குன்னு தண்ணி எல்லாம் மேல எடுத்து போட்டுக்க. ஸோ வின் என்ன சொல்றாங்கன்னா ஏய் மேலே பற்ற போது, ஈரமாயிட போகுது, நனைஞ்சிட போகுது, பார்த்து விளையாடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் தாங்கல நம்ம வானுக்கு. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், அப்படியே மூச்சு உள்ள எடுத்து வெளியில விடணும்னு சொல்லி வான் சொல்ல அதுக்கு வின்னு எதுக்காக இப்படி பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்பதான் ஒரு ரிஃப்ரெஷிங். யோசிச்சு பாரு, நாம இருந்த சிட்டில எங்க பார்த்தாலும் பில்டிங்ஸ், ஒரு ட்ரீஸ் கூட பார்க்க முடியாது, ஒரு பேர்ட்ஸ் கூட பார்க்க முடியாது. ஆனா இங்க பாரு சுத்தி ட்ரீஸா இருக்கு, ரிவர் போகுது, மழையா இருக்கு, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ நம்ம மூச்சை இழுத்து விடலாமான்னு சொல்லிட்டு வான் வின் கிட்ட கேட்க ஏய் நீ மட்டும் பண்ணு, என்ன ஏன் பண்ண சொல்றேன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியாது, நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு ஒரே டார்ச்சர் பண்றா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற வழி இல்லாம சரி பண்றேன்னு சொல்லி பண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பண்ண முடியல, ஒரு மாதிரி காமெடியா முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வானே மொபைல் வச்சு இங்க போட்டோ எடுக்கிறது அங்க போட்டோ எடுக்கிறதுன்னு எங்க பார்த்தாலும் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம விண்ண காணோம். என்னடா விண்ண காணுமேன்னு பார்த்தா அங்க ஒரு ஊஞ்சல் தொங்குது, அதுல போயிட்டு நம்ம விண்ணு உட்காந்துருக்காங்க. விண்ண அப்பப்போ இங்க வருவாங்க போல, வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்கா அந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கும் வருவாங்க போல. ஸோ இவங்க போட்டோஸ் எடுத்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு விண்ணும் கேக்குறாங்க என்ன எங்க பார்த்தாலும் போட்டோஸ் எடுத்துட்டே இருக்குன்னு சொல்லும் போது இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே தெரியுமா, இந்த மாதிரி என்னை யாருமே கூப்பிட்டுட்டே வந்ததில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்ல அதுக்கு நம்ம வின்னு நோ 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 நோ, நான் போட்டோஸ்லாம் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு பிடிக்காதான், எனக்கு கூட பிடிக்காது, எனக்கு மற்றவங்களோட போட்டோஸ் எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், அந்த மாதிரி போல இவங்க. ஸோ எனக்கு வேணான்னு சொல்ல இவங்களும் கம்பேர் பண்றாங்க, எடுத்துதான் ஆகணும், ஒன்னே ஒன்றுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க உட்காருறது இங்க உட்காருறதுன்னு அந்த ஃபாரஸ்ட்ல அங்க அங்க உட்காந்துட்டு ஜாலியா இருந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நடந்தே வராங்க. எப்படிதான் நடக்கிறதோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால நடக்க முடியல. என்னால இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது, நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்க. சரி அப்படியா, சரி வா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விண்ணே வான பேக் சைட்ல உப்பு மூட்டை தூக்கிட்டு வராங்க.
தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த மாதிரி தூக்கிட்டு வருவீங்க நான் நினைக்கவே இல்லைன்னு இவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி இருக்கட்டும். இப்போதான் நம்ம வான் என்ன பண்ணுறான்னா வின்கிட்ட, ப்ளீஸ் வின் ப்ளீஸ், இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். அதை கேட்காம எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல். எனக்கு உடனே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ப்ளீஸ் 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 உடனே சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இவங்களும் அப்படியே லைட்டாக மைல்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. எங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மிடியும் மேவும் பேசிக்கிறாங்க. மிடி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களும் கண்ணு முழிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓகேவா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்க, இப்போவாச்சும் எனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ கண்டிப்பாக தெரியுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, டக்குனுமே அவங்களுடைய மொபைல் எடுத்து என்னை பார்க்க யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை பார்க்க ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்ல, அப்போ தான் இவங்க கேட்குறாங்க இப்போ வச்சு என்ன தெரியுதான்னு சொல்லி. சரி கண்டிப்பாக தெரியுது, இதில் என்ன இருக்குது, சரி அதை விடுங்க. உங்களுக்கு எங்கேயாவது பெயின் இருக்கா, ஹெட்டேக்கை தவிர வேற எங்கேயாவது பெயின் இருக்கா, செஸ்ட் பெயின், செஸ்ட்ல டைட்னஸ், வேற எங்கேயாவது பெயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இவங்களும் வெளியில் போகிறாங்க. வெளில போய் நின்றுக்கிட்டு நம்ம மிடி இவங்களை நினச்சி சிரிக்கிறாங்க. உள்ளே இருக்கிற நம்ம மேவும் சிரிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள லவ் கிரியேட் ஆகிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் சண்டை போடும் போதே நினச்சேன் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. இப்போவும் அந்த மாதிரி தான் ஏதோ நடக்க போகுது போல். இங்கே பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம குக்கிங் ஸ்பெஷலிஸ்டாச்சு இவங்க. ஸோ அவங்க அழகாக குக் பண்ணி கொடுக்க அதை இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது, சான்ஸே கிடையாது, நீங்கள் செஞ்சதை நீங்களே ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்களேன் என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேயும் கொடுக்க, இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேரில் போய் உட்கார, அப்போ இவங்க வின்கிட்ட, வின் சாரி வின், எனக்கு தெரியும் வான் கூட நான் சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, நான் அதை சைன் பண்ணியிருக்க கூடாதுல்லன்னு சொல்லி இவங்க கேட்க, இவங்களும் மனசு விட்டு பேசுகிறாங்க. எப்படி நீ சைன் பண்ணது தப்போ அதே மாதிரி நீ கால் பண்ணப்ப நான் அதை அட்டன் பண்ணாமல் இருந்ததும் தப்பு தானே, அதை நான் அட்டன் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்னை தயவு செய்து கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், இதுக்கப்புறம் இது வரைக்கும் போனது போகட்டும், இதுக்கப்புறம் அவள் அதை செய்ய சொன்னா இதை செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு எதையும் பண்ணிடாத. அப்படி ஏதாவது நீ பண்ண போனீன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, என்கிட்ட கேட்டுட்டு இது ஓகேவா பண்ணலாமான்னு, அது என்ன விஷயமா வேணா இருக்கட்டும், உன்னை ரெஸ்ட் ரூம் போக சொன்னா கூட ஏன்னு என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ போகணுங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சீன் சொல்ல மறந்துட்டேன். இவங்க அந்த பாட்டை தட்டி விடுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வான் பெரிய மேனேஜர் தானே, ஏன் அவங்க கூட நான் கொலாபரேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வான் கேட்க, அதுக்கு வின் சொல்லியிருப்பாங்க, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவள் எவ்வளோ பெரிய மோசமானவ தெரியுமா, அவள் ஒரு டெவில்ங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, எவ்வளோ மோசமாக என்னை நடத்திருக்கா தெரியுமாங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவங்க சினி ஃபீல்டை விட்டு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் மேன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட பெரிய காரணம் இந்த வான் தான் போல. ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படியோ பழி வாங்கியிருக்கா. அதனால தான் இவங்க இந்த ஃபீல்டே வேணாம்னு தூக்கி போட்டு போகிற அளவுக்கு இது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இவங்க அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கும் அவங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஆகிடக்கூடாது, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி இவங்களும் இவங்களை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. சரி இனிமே உங்களை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டானே, இவங்களும் ப்ராமிஸ் பண்ண அவங்களும் ப்ராமிஸ் பண்ண, அப்படியே 2 பேரும் கையை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே பியர் ஆல்ரெடி நம்ம வின் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. திரும்பி பார்த்தா இவங்கெல்லாம் தூங்குவாங்க. வானு என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 டின்னு பியரை காலி பண்ணிட்டு தான் ஆளுங்க உட்காந்துருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவங்க குடிச்சதே இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அது எந்த அளவுக்கு போதையாகும், எவ்வளோ குடிக்கணும்னு அளவு தெரியாமல் குடிச்சிட்டு பயங்கர போதையில் இருக்காங்க. ஸோ அப்படியே இவங்களை தூக்கிட்டு போய் உள்ளார படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதும் இவங்க கண்ணு முடிச்சிடுறாங்க.
அப்படியே எழுந்து உக்காந்துக்கிட்டு கிட்ட வந்து வின் கிட்ட, எனக்கு ஹார்ட் பீட் ஓவராக ரைஸ் ஆகுது, என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இவங்களுடைய காதை அவங்களுடைய ஹார்ட் கிட்ட வச்சு கேட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹார்ட் பீட் ஓவராக இருக்குது. என்னாச்சுமா, ஏதாவது பார்த்து பயந்துட்டியான்னு சொல்லிட்டு வெண்ணு வானு கேட்க, அதுக்கு வானு இல்லை எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு வெண்ணுக்கு நல்லா தெரியுது. ஸோ வெண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே டக்குன்னு அவங்கள பிடிச்சி கிட்ட எடுத்து உட்கார வச்சு, இந்த விஷயம் நமக்குள்ள நடந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன அது கொஞ்சம் காம் பண்ணும், ஜஸ்ட் இது நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் காம் பண்ணுறதுக்கும் மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஹக் பண்ணுறாங்க. அவங்களும் அதுக்கு எப்படா இவ ஹக் பண்ணுவாங்கிற மாதிரி வெயிட் பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள சின்னதாக ரொமான்ஸ் மேக்கிங்கும் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. நம்ம வின் கூட பரவாயில்ல, அவள் பார்க்குற பார்வையே ரொமான்டிக்காக இருக்கு. பட் வான் பார்த்தீங்கன்னா நடிக்கணுமே நடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இவங்களுக்குள்ள அன்னைக்கு நைட் எல்லாம் நடந்துருது. நேற்று நைட்டு தான் இவங்களுக்குள்ள கசமுசா நடந்துச்சு. ஸோ மார்னிங் எழுந்திருக்கிறாங்க. அப்படியே நம்ம வின்னை பார்த்தீங்கன்னா வானுக்கு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு குட் மார்னிங்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. ஸோ அவங்க இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எழுந்திரிச்சு போய் வேலையை பார்க்கலான்னு எல்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வானே அப்படியே அந்த கட்டை மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வின் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு நம்ம வான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஏன் கிளம்பணும், இங்கேயே இருக்கலாம்ல, எனக்கு அந்த ரியாலிட்டியை விட இந்த ரியாலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நேச்சராக இருக்குது, அழகாக இருக்குது, நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கோம், ரொம்பவே நல்லா இருக்குல்ல, ட்ரீமும் ரியாலிட்டியும் வேற வேறங்கிறது எவ்வளோ அழகாக நேச்சர் நமக்கு சொல்லுது இல்லைங்கிற மாதிரி நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் எல்லாருடைய லைஃப்பும் எப்படி மாறுது பாருங்களேன். நேற்றுக்கு இருக்கிற ஃபீலு இன்னைக்கு இல்லை, ஒரே நாளில் எல்லாம் மாறிடுது இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க. வான் இப்படி சொன்னதும் வின்னு வான் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, அதாவது நேற்று நைட்டு இவங்களுக்குள்ள நடந்ததை பற்றி தான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு இருந்த ஃபீலிங் வேற, அது நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் வேற இல்லை. ஸோ 2த்தையும் டிஃபர் பண்ணி பார்க்கறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட வின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாயாடி அதை சொல்ல வைக்கணும் லவ் பண்ணுறோங்கிறது, அதுக்காக ஏன் அப்படி சொல்ற, எனக்கு என்னமோ எல்லா நாளும் ஒரே மாதிரி தானே இருக்கு, உனக்கு ஏன் வேற வேற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு வின் வானம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டக்குன்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடுவோம், அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆக்ட் பண்ண போயிடுவீங்க, நான் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்காக ஆடிஷனுக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி 2 பேருடைய லைஃப்பும் வேற வேற மாதிரி மாறுதுல, நான் அதை பற்றி சொன்னேங்கிற மாதிரி இவங்களும் மாற்றி மாற்றி எதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வானம் என்ன பண்ணுறாங்கன்னா வின் கிட்ட, நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்ல வந்தீங்களா, ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, நோ 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வானோடைய திங்ஸை வின்னு கேரி பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் வானே கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல, வின் அதுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன என்கிட்ட ஃப்ளட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, ஏன் ஃப்ளட் பண்ணால் இன்னொரு டைம் அது மாதிரி ட்ரை பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நடந்ததை பற்றி கேட்குறாங்க. ஐயோ வேன் என்ன நீங்கள் இதை பற்றி சொல்கிறீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு, ஏன் அதை பற்றி பேசுனீங்கிற மாதிரி இவங்க சோஃபாவில் போய் உட்காந்துக்க, இவங்க வெக்கப்படுறது வின்னுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வின்னும், ஹே எதுக்கு இப்போ நீ இவ்வளோ வெக்கப்படுற, நீ வெக்கப்படும் போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்களும் கிட்ட போய் உட்கார, அப்போ வான் மொபைலில் இதே பார்த்துட்டு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறா.
அதுவும் இவங்கள பார்த்து பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா, உலகத்திலே இந்த மாதிரி யாரும் ஆணும் வாயை பொழந்துட்டு தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, என்னடா அதுன்னு எட்டி பார்த்தா இவங்க ஆணும் வாயை பொழந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்தா டயர்ட்ல அடி தூங்கி இருப்பாங்க போல. அப்ப அவங்களுக்கே தெரியாம இவ போட்டோ எடுத்துட்டா. சரி போட்டோ கொடுன்னு சொல்லி டெலீட் பண்றதுக்காக இவங்க அவங்க கிட்ட போராட 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு சோஃபா மாடிக்கு ஏறுறாங்க, இறங்குறாங்க, கீழே விழுறாங்க, புரள்றாங்க. இவங்க கீழே விழுந்ததும் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு வழியா அந்த வாசலுக்கு நேரா கரெக்டா அந்த வீட்டுல அந்த என்டர் ஆகிற அந்த வாசலுக்கு நேரா இவங்க இவங்க மேல விண்ணும் விழுந்து அதை வாங்கறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் அப்படியே க்ளோஸா கிட்ட வர கிஸ் பண்றதுக்காக விண்ணு வான் கிட்ட கிட்ட நெருங்கி போறாங்க. அப்போ வான் என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாரோ ஒரு உருவம் வந்து நிக்கிறது. டக்குன்னு 2 பேரும் திடிச்சு பிடிச்சு எழுந்து நின்று பார்த்தா வேற யாரு இவங்க 2 பேரும் தவிர அங்க வருவா? டாம் தான் வந்திருக்கான். அவன் கை நிறைய திங்ஸை வாங்கிட்டு வந்து இதுங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நின்னா இதுங்க 2 தரையில படுத்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஒண்ணுமே சொல்ல முடியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்க மாடிக்கு அவன் பாட்டுக்கு டாம் கிளம்பி போயிடுறான். ஒரு வார்த்தை கூட கேட்கலையே பயவுல. என்னாச்சுமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்கிய ரிலேஷன்ஷிப்பா எதுவுமே கேட்கல. அப்படியே அவன் பாட்டு கேஷுவலா போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உன்னுடைய கான்டாக்ட் கேட்டாங்க. ஏன்னா இப்ப நீ அந்த மூவில ஆக்ட் பண்ண போறல, ஸோ உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஆனா நான் யாருக்கிட்டையும் உன் கான்டாக்ட் நம்பர் தரவே இல்லை. ஏன்னா எப்படியும் உனக்கு அது பிடிக்காது, நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். ஸோ அதனால நான் கொடுக்கலங்கிற மாதிரி டாம் சொல்றான். அப்படியா, ஓகே, ரொம்பவே தேங்க்ஸ், கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்பதான் இவன் என்ன கேக்குறான்னா, சரி நீ மேவை எப்ப போய் பார்த்தன்னு சொல்லி கேக்குறான். என்னது மேவை பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்னு சொல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, உனக்கு தெரியாதா? இங்க இருக்கிற ட்ரெண்டிங் நியூஸே இப்ப மேவோட ஆக்சிடென்ட் தானேன்னு சொல்லி கேக்குறான். என்ன சொல்ற, எனக்கு தெரியாது டாம் நான் சொல்ல. ஆமா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதுவும் எமர்ஜென்சி வார்டில் இருக்கா, நீ போய் பார்க்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வான் வந்துடுறாங்க. மேவை பத்தி பேசினதுனால இவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அதுவும் வான் முன்னாடி பேசினதுனால வானா என்ன பண்றான்னா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. அதாவது போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு. ஆனாலும் வின்னு இல்ல, நீ போய் பார்த்துட்டு வா டாம், எனக்கு பதிலா நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி டாம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ரூம்க்கு வந்து வின்ன பாத்தீங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு. இந்த கேக்டஸ் வச்சிருந்த பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு அது சைஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல டிராயிங் பண்ணிருக்குது. இவங்க 2 பேரும் அந்த பக்கம் திரும்பி உட்காந்து ஸ்டார்ஸ் ரசிக்கிற மாதிரி. இதே எப்ப பண்ணிருப்பாங்கன்னா அந்த ட்ரிப்பு போயிருந்தப்ப அங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற ஒரு பாட்டுல இவங்க இந்த டிராயிங்க பண்ணிருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிஃப்டை அவங்க கண்ணில் படுற மாதிரி சர்ப்ரைஸா யதார்த்தமா பாக்குற மாதிரி பார்த்ததுன்னா சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு நேரா கொண்டு ஃபர்ஸ்ட் வச்சு பாக்குறாங்க. நடந்து வந்து பாக்குறாங்க. இப்படியே வந்தா தெரியுமான்னு சொல்லிட்டு, சரியா தெரியாது போலேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள் வச்சு பாக்குறாங்க. அப்பவும் தெரியாது போலேன்னு சொல்லிட்டு கீழே வந்து வச்சு பாக்குறாங்க. இதுவும் சரி வரலன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. இதோட பெரிய குடும்பம் என்னன்னா, நம்ம வான் பாத்தீங்கன்னா பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா. அவதான் தூங்குறதுக்குனே பிறந்தவளாச்சா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கா. இவங்க போயிட்டு அவளை கம்பல் பண்ணி கீழே கூப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது குக் பண்ணி கொடுங்கிறாங்க. இவங்களே நல்லா குக் பண்றாரு, இவங்களை குக் பண்ண சொல்றாங்க. ஸோ வேற வழி இல்லாம அவங்களும் வந்து அரை தூக்கத்துல நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போடுறதுக்காக இன்கிரீடியன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா அந்த பாட்டு ஃப்ரிட்ஜ்குள்ள இருக்கு. இதுதான் அந்த சர்ப்ரைஸ், இதுக்காக தான் குக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆனதும் அவங்க டைனிங் டேபிள் விட்டு எழுந்து ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கு, பட் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இல்லை. எழுந்து ஓடிடுறாங்க. இவங்களும் அந்த சர்ப்ரைஸை பார்த்துட்டு, ஓ மை காட், எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணி அதுவும் நாளைக்கு நான் பண்ண போற விஷயத்துக்கு நான் சக்சஸ் ஆவேன்னு சொல்லி எல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமான்ட்டு திரும்பி பார்த்தா அவங்கள டைனிங் டேபிள்ல காணோம்.
இவங்க இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவங்க ரூம்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டே வந்துருச்சு. வான் வான் கூட இவங்க சிங்கிங் பண்ண போறாங்க இல்லையா, அதுக்கான போட்டோ ஷூட் நடக்குது. அதுவும் இந்த சோப்லாம் போடுற மாதிரி, குளிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வான் வான் வந்து ஆள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போல, பட் இந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுக்கறதுல ஒரு ஆளை டேலண்டா மாத்துறதுலாம் பெரிய ஆள் போல. ஸோ அவங்க அழகா கிளாரிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம வானம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஷுவல் லுக்கு கொடு, ஒரு சிங்கர் மாதிரி பாரு, தூங்குற மாதிரி ரியாக்ஷன் கொடு, சோப் போடுற மாதிரி பண்ணு, டான்ஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ண சொல்றாங்க. எதையுமே நம்ம வானு சரியாவே பண்ணல. இருந்தாலும் வான் வேற வழி இல்லைல்ல, அவங்க கம்பெனி ஆளுன்னு முத்திர குத்தியாச்சு. ஸோ இதெல்லாம் டீச் பண்ணி ஆகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்டா ஒரு போஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் லுக்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மாடலிங் லுக் மாதிரி இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, ரொம்பவே ரொமான்டிக்கா, ஒரு மெலடி ட்ரீம் மாதிரி, அந்த மாதிரி இருக்கு இந்த போஸ். இந்த போஸ்ல நம்ம வான் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே லைட்டா ஒரு மைல்டா ஸ்மைல் பண்ணா மட்டும் போதும், அப்படியே இவங்க கேப்சர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம வானே மிரண்டு போயிடுறா. வாவ் செம்மையா இருக்காளே, இவ மூவிஸ்க்கெல்லாம் சூப்பரா செட் ஆக போலேன்னு சொல்லிட்டு வானே வாயை பொழந்து பாக்குற அளவுக்கு ஒரு மாடல் கேலா இவங்க இருக்காங்க. ஸோ அந்த போஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே எல்லாரும் போயிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துட்டு வாங்க, குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம வான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம வின் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. காட்ட நம்ம வின்னோட ரியாக்ஷனே சரியில்லை, ஏன்னா இவங்க கொடுத்த போஸே சரியில்லை. ஸோ அதை பார்த்து இவங்களுக்கு ஸ்மைல் வந்துகிட்டே இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, சரி வான் என்ன ரியாக்ஷன் கொடுத்தான்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நீ காமெடி ரோலுக்கு தான் நல்லா செட் ஆவன்னு சொல்லி இவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க, அப்படின்னா நீங்க எனக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து போய் இதே தேடுறாங்க. பார்த்தா கேமரா எடுத்துட்டு வராங்க. ஓ அப்படியா, நான் போஸ் கொடுக்குறேன் பாருங்க, இந்த போஸ் அந்த போஸ்ன்னு கொடுக்க, ஏய் லூஸ் இதெல்லாம் காமெடியா இருக்கு, இப்படி இல்லை இரு நான் சொல்றேன் பாரு, இந்த மாதிரி கொடுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள மாதிரி அழகா போஸ் கொடுத்து காட்ட, அப்புறம் இவங்களும் அதே போஸை அப்படியே அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி டிட்டோ பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு கால் வருது நம்ம வின்னுக்கு. ஸோ இந்த காலை இவங்க முன்னாடி பேசாம தனியா எடுத்துட்டு போறாங்க. அந்த டைரக்டர் தான் கால் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த கால் எடுத்து பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகேம்மா ஷெட்யூல் ஃபைனல் ஆயிடுச்சு, இனிமே ஷூட் போக வேண்டியதுதான், எல்லாமே ரெடி ஆயிருக்கு, நம்ம பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குன்னு சொல்லும் போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்படின்னா ஓகே சார், பட் நான் கேட்டது என்னுடைய கண்டிஷன்னு கேட்கும் போது, அதுதானே அதையும் நான் எல்லார்கிட்டையும் பேசி ஒத்துக்க வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பட் நீ இதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குற, நீ அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனலி அந்த பொண்ணு இந்த மூவியில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டாங்குங்கிறவர் சொல்றாரு. அப்படியே இவளுக்கு ஹாப்பினஸ் தாங்கலை. ஸோ இதை இவகிட்ட சொல்லலான்னு பார்த்தா இங்கே உள்ள இவ கடந்து கத்துன்னு கத்துறான். ஐயோ பாம்பு வந்துருச்சா, பள்ளி வந்துருச்சான்னு சொல்லிட்டு விண்ணை எழுந்து உள்ள ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா விண்ணை ஹக் பண்ணிட்டு குதிக்கிறாங்க அவங்க. நானும் அதே ஃபிலிம்ல இருக்கேன், நீங்க நடிக்கிற அதே ஃபிலிம்ல என்னையும் போட்டிருக்காங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்பதான் வான் கால் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு தெரியுமா, வான் எனக்காக அந்த டைரக்டர் கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணி பேசி இந்த ரோலை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அப்படி உதிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சுங்கிற ஹாப்பினஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க எஃபோர்ட் போட்டு இவங்க பண்ண ஒரு வேலையை இந்த வான் அவ வேலையை காமிச்சு அவ பண்ண மாதிரி காட்டிக்கிட்டா. ஸோ இப்போ இவங்களுடைய லவ் கேரிங் இது எதுவுமே இப்போ வானுக்கு தெரியல. அதை நினைச்சு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. பார்த்தா அந்த கேக்டஸை நம்ம வின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. கரண்ட் இல்லைன்னா அவங்க ரூம்ல போய் படுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா நம்ம வந்து வின்னுடைய டோரை தட்டுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, எனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்ல தூக்கமே வரல, என்னால தூங்கவே முடியல வின், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நான் உங்க ரூம்ல இன்னைக்கு படுத்துக்கிட்டு வா,
எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, தனியா இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டதும் சரி வான்னு சொல்லி இவங்களும் கூட்டிட்டு வராங்க. உள்ள போனா 2 பேருக்குமே நர்வஸா இருக்கு, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அன்னைக்கு நைட் இப்படி ஆச்சு இல்லையா, அது வேற அவங்களுக்குலாம் தூங்கிட்டே இருக்கு போல. 2 பேருமே ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் பண்றாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம திக்கி திணறிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் பார்த்தா வானு புது பொண்ணு மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கு. வின்னு எப்படா ஸ்டார்ட் பண்றதுங்கிற மாதிரி அவங்களும் ட்ரை பண்றாங்க. இப்போ வானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆக்சுவலி பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இந்த மூவி எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. இந்த மூவியில் நான் நடிக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதுவும் நீங்கள் நடிக்கிற அதே மூவியில் நான் நடிக்க போகிறேன். எப்பா என்னால் இந்த எக்ஸைட்மெண்ட்டை தாங்கவே முடியல. என்னுடைய ட்ரீமு ஃபுல்ஃபில் ஆக போகுது, அதுவும் அந்த ட்ரீமு உங்கள் கூட சேர்ந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. நீங்களும் என் கூட இந்த ட்ரீமில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு வான் சொல்கிறா. இப்போ சொல்லி முடிச்சதுமே அது வரைக்கும் அவங்க சொன்னதை காதல வாங்கினாலாம் என்னாலே தெரியல வின்னு. அவளுடைய விஷயத்துல மட்டும் அவள் ஃபோக்கஸாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி முடிச்சதும் வான்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்க கூட டைம் கொடுக்கல, மறுபடியும் அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஹக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கசம் அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாமே வழக்கம் போல நடந்து முடிஞ்சிருது. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடு கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சம்வேரை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.